நினச்சி பாருங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுறீங்க, பட் நாளைக்கு இன்னொருத்தர் வந்து அதை செய்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரல, அவங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கல, ஆனால் நேச்சர் வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லி தந்துச்சு. திஸ் சவுண்ட்ஸ் இம்பாசிபிள், ரைட்? லெட்ஸ் கோ பேக் 100 years ago. சயின்டிஸ்ட்டுங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்கான ஒரு மோட்டிவ் என்னன்னா, whether memory exists beyond brain. இந்த ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா, இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியலான ஸ்டோரி ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே. அண்ட் தட் இஸ் Morphic Resonance. 1920 ஹார்வர்ட் சைக்காலஜிஸ்ட் வில்லியம் மெக்டுவெல் அப்படின்ற வந்து ஒரு அன்யூஷுவலான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண தொடங்கினார். ரேட்டை வந்து ஒரு தண்ணியில் வந்து போட்டார். அண்ட் இதில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரூல். அது என்னன்னா, இந்த ரேட்டுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து ஈஸியான சிம்பிளான வழி அண்ட் சேஃபஸ்டான வழி, ஆனால் அது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். பட் இன்னொரு வழி வந்து பிரைட்டாக இருக்கும், லைட் எல்லாமே இருக்கும், ஆனால் அந்த வழி வந்து எக்ஸிட் கிடையாது. ஸோ அந்த எக்ஸிட்டை சூஸ் பண்ணிச்சுன்னா ஷாக் வந்து கொடுக்கப்படும். நேச்சுரலாகவே அந்த ரேட் என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு டார்க்கான எக்ஸிட் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பிரைட்டான எக்ஸிட் பக்கம் தான் போக ஆரம்பிச்சது. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் இட் கெப்ட் ஆன் கோயிங். ஸோ இந்த ரேட் வந்து அரௌண்ட் 165 attempts எடுத்துக்கிச்சு before choosing a darker exit. And then William McDowell இந்த ரேட் வந்து ப்ரீட் பண்ண வச்சாரு. ஸோ இந்த ப்ரீட் பண்ண ரேட்டை வந்து எடுத்து மறுபடியும் இந்த ஒரு டெஸ்ட்டில் வந்து போட ஆரம்பிச்சாரு. ஸோ அக்கார்டிங் டு திஸ் நியூ ஜெனரேஷன் ரேட்டுக்கு வந்து இது முதல்லேருந்து ஆரம்பிக்கணும், which means it should take 165 times of electric shock choosing the bright light before taking the darker side and finding the solution இல்லையா? பட் அதுதான் இங்கே நடக்கல. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். லெட்ஸ் சே உங்கள் அப்பா வந்து செஸ் ஆட தெரியும். ஸோ நீங்கள் வந்து பிறக்கிறப்ப உங்களுக்கு செஸ் ஆட தெரியாது இல்லையா? பட் what if I tell you, நீங்கள் பிறந்த உடனே you know to play chess அப்படின்னு சொன்னால் நீங்களால் நம்ப முடியுமா? அதுதான் எக்ஸாக்டாக இங்கே நடந்தது. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னாச்சுன்னா, ஆஃப்டர் டெக்கேட்ஸ் ஆஃப் டெஸ்டிங் த நியூவர் ஜெனரேஷன் ரேட்ஸுங்க வந்து இந்த ஒரு பசிலை வந்து அவங்க குயிக்காக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. They didn't take longer time than their previous generation. ஸோ கடைசியில் வந்து எங்கே வந்து நின்றுதுன்னா, ஆவரேஜாக ஒரு 20 attempts வந்து இந்த எக்ஸிட்கான சொல்யூஷன் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரேட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிச்சு. அந்த கொஸ்டின் இஸ், how did they do it? மெமரி வந்து இன்னெரிட் ஆகி அடுத்த ஜெனரேஷன் வருது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே கேட்க ஆரம்பித்தாங்க. பட் இங்கே தான் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிது. நேச்சுரலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கிட்ட மற்ற சயின்டிஸ்ட்க்கு வந்து they didn't believe it. ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தாங்களே. பட் ஒன் ஆஃப் த ஸ்காட்டிஷ் சயின்டிஸ்ட் க்ரூ வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மறுபடியும் ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. டிஃப்ரெண்ட் லேப், டிஃப்ரெண்ட் ரேட்ஸுங்க அண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. ஸோ இந்த ஸ்காட்லாண்டில் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து முதல்ல பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தாண்டி இது வந்து ரொம்ப தூரம் தள்ளி இது நடக்குது. ஓகே, ஸோ முதல்ல போட்ட ரேட் வந்து it should have taken 165 attempts to find a solution இல்லையா? பட் அந்த போட்ட ஃபர்ஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா, இட் ஒன்லி டுக் 20 attempts to find a solution. இந்த ரேட்ஸ் வந்து சர்ப்ரைசிங்லி தே பெர்ஃபார்ம் ரியலி வெல். ஆஸ் இஃப் அவங்க சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சது போல those rats started to behave. ஸோ இது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே நிறைய வர ஆரம்பிச்சது. எப்படி அந்த ரேட்ஸுங்க வந்து ஓஷன்ஸ் தள்ளி நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து இந்த ரேட்டுங்க கடைசி ஜென்ரேஷன் பண்ண லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரேட்டுங்க வந்து முதல் அட்டெம்ப்ட்லேயே பண்ண முடிஞ்சது. இதுக்கான ஒரு சரியான எக்ஸ்பிளனேஷன் வந்து யார்கிட்டையும் கிடையாது. டெகேட்ஸ் லேட்டர் பிரிட்டிஷ் பயாலஜிஸ்ட் ரூபர்ட் ஷெல்ட்ரேக் அப்படின்ற ஒரு பயாலஜிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் he was very fascinated by the mystery of it. While he was studying biology, he noticed something different. அது என்னன்னா, DNA வந்து it explains a lot, but not everything அப்படின்னு சொன்னார். DNA என்ன சொல்லுதுன்னா, it tells a seed how to become a tree, a fertile egg of how to become a human. Some scientists இன்னைக்கு கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி என்ற கேள்வி வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல தான் ரூபர்ட் ஷெல்ட்ரிக் அப்படின்ற வந்து ஒரு ஐடியா வந்து இங்கே ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அது என்னன்னா, what if nature has a memory? What if every habit, every pattern and every behavior leaves behind a clue or information in the nature? And அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து future generation வந்து what if they able to tap those information and gain that knowledge? Rupert called this idea as a morphic resonance. According to the theory, ஒரு species group வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், it becomes easier for the next generation to learn it as well. Not through teaching, not through genetics, but through tapping through the information from the nature itself. இந்த ஒரு தியரியை ப்ரொப்போஸ் பண்ண போல they had come up with many of the examples that has supported this தியரி. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, இங்கிலாண்டில் வந்து ஒரு பாட்டில் கேப்பில் இருந்து அதை ஓட்ட பண்ணி எப்படி குடிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் சில பேர்ட்ஸுங்க வந்து அதை கற்றுக்குச்சு. அதை கற்றுக்கினதுக்கப்புறம் இதை வந்து எல்லா பேர்ட்ஸுங்களும் பண்ண ஆரம்பிச்சிது. அண்ட் தேர் ஆர் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ். உங்கள்கிட்ட ஒரு டாக் இருந்ததுன்னா நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணலாம். ஸோ டாக்ஸுங்க வந்து தே ஆல்ரெடி நோ, லைக் நீங்கள் எங்கேயோ வெளியில் போகிறீங்க, ஓகே, ஸோ நீங்கள் அந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்கூலில் இருக்கலாம், ஒரு காலேஜில் இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸில் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிறப்ப, அதாவது வீட்டுக்கு நீங்கள் ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிறப்பவே உங்களுடைய டாகுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும் அது நீங்கள் எப்போ எக்ஸிட் ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அரௌண்ட் 80 to 85% ஆஃப் த டைம்ஸ் வந்து இது ஒர்க் ஆகிருக்கு. எந்த ஒரு நேரமாக இருக்கட்டும், இர்ரெகுலரான ஒரு ஷெடியூலாக இருந்தாலுமே டாக்ஸ் நோஸ் தட் நீங்கள் எந்த ஒரு இடத்துல இருக்கிறீங்க, வீட்டுக்கு வர போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு அது வந்து டோர் கிட்ட வந்து வெயிட் பண்ணுவோம். திஸ் இஸ் சம்திங் வெரி ஃபேசினேட்டிங் ஆஃப் ஹவு திஸ் திங் இஸ் ஹேப்பனிங். அண்ட் உங்களை வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்னென்னா, லட்சம் நீங்கள் ஒருத்தர் நினச்சிருப்பீங்க, ஒரு நினச்சிட்டு இருப்பீங்க, அந்த டைமில் கரெக்டாக வந்து அந்த ஒரு பர்சன் வந்து கால் பண்ணுவாங்க, ரைட்? கோஇன்சிடென்ஸாக
தெரியாது சொல்லலாம் மேபி. பட் Sheldrake சயின்டிஸ்ட் வந்து he believed that there is a something deeper connection. ஸோ இங்கே இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக ஆரம்பிக்குது. மோஸ்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து இந்த Morphic Resonance அப்படின்ற ஒரு தியரியை வந்து கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. தியரி உங்களுக்கு பிடிக்கலன்னு கிடையாது, பட் ஜஸ்ட் தட் சயின்ஸ் நீட் எவிடன்ஸ். they don't have a strong evidence to support all this. எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ரேட் கிட்டேருந்து இன்னொரு ரேட்டுக்கு ட்ராவல் ஆச்சு அண்ட் ட்ராவல் ஆனது இது எல்லாமே நேச்சரில் இருந்தால் அது எங்கே ஸ்டோர் ஆகுது, how it's communicating, how it's getting transmitted, இதற்கான ஆன்சர் வந்து இப்போதைக்கு யார்கிட்டையும் இல்லை. இந்த ஒரு கொஷன்ஸ்க்குலாம் ஆன்சர் கிடைக்காம இந்த ஒரு தியரி வந்து இல்லை, இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிமைன்ஸ் as unconvinced. மாடர்ன் சயின்ஸ் வந்து ரீசெண்டான ஸ்டடீஸில் வந்து ஒரு விஷயம் Morphic Resonance வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அது என்னென்னா Epigenetics அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ Epigenetics அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த ஃபியூச்சர் ஜெனரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு ஸ்பீஷீஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லேயோ ஒரு டயட்லேயோ இல்லை ஒரு ட்ராமாவில் இருந்ததுன்னா அந்த ஒரு திங்ஸும் வந்து நெக்ஸ்ட் வர ஜெனரேஷனுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த Epigeneticsல வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டது. ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து இஸ் சம் வாட் ரிலேட்டட் டு த Morphic Resonance. ஸோ இதை பற்றி நமக்கு ஃபுல்லாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடையாது. ஹவ் மெமரி, லேர்னிங் அண்ட் கான்ஷியஸ்னஸ் ஒர்க். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இல்லை இந்த ஒரு Morphic Resonance அப்படின்ற விஷயம் வந்து வில் ரிமைன் மிஸ்ட்ரி. ஓகே, கன்க்ளூஷன் தான் என்ன, இஸ் Morphic Resonance ரியலா இல்லையா? மேபி இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஸோ 40 இயர்ஸாகவே இன்னும் இந்த தியரி வந்து இட் இஸ் neither proven right or neither proven wrong. ஸோ until someone proves wrong, it will still remain as in a neutral term. If someone proves it right, it becomes real. ஸோ அது வரைக்கும் இன்னும் இந்த தியரி வந்து it still exists. Scientists are trying to figure out what is the reason behind this. ஸோ நினச்சி பாருங்களேன், that's what makes this so fascinating இல்லையா? It's a thing that we keep on learning century after century. So maybe in upcoming centuries, maybe we'll find out some of the answers that we don't know for the past few centuries. So yeah, until then we'll see how science progresses. Yeah, thank you.